வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, அமேசானில் என்னென்ன மாதிரியான டீல்ஸ் அண்ட் இந்த ப்ரைஸ் இதெல்லாம் ரிவீல் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான். ஒன்லி ஃபார் பிரைம் மெம்பர்ஸ். மற்றவங்களுக்குலாம் என்னென்னா கடையை சாத்திடுவானா, விற்க மாட்டானா, அதுவும் சும்மா ஏதாவது அடிச்சு விட்றது. டாப் டீல்ஸ் ரிவீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ஷாமியோட QLED டிவி போட்டு வச்சிருக்காங்க. எஃப்எக்ஸ் தானே அது? எஃப்எக்ஸ் ப்ரோ தான். ஏன்டா 1500 ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்கு, இல்லாட்டி 2500 ஏதோ குறைஞ்ச மாதிரி. 40,000 நினைக்கிறேன் அது 55 இன்ச்சு. ஓகே, ஆமா, அது வந்து இப்போ வீடியோ போட்டப்ப ஆமா, அது 2500 குறைஞ்சிருக்கு. கரெக்டா? ஆமா, 3500 3500 குறைஞ்சிருக்கு. பரவாயில்ல. அந்த எஃப்எக்ஸ் ப்ரோ சீரிஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் என்னோட லேட்டஸ்டா யூஸ் பண்ண டிவிஸ்க்கு மத்தியில பேனல் நல்லா இருந்தது. எப்படின்னா, லேட்டஸ்டா யூஸ் பண்ணதுன்னா ஒரு 150 டிவிலாம் யூஸ் பண்ணல. இப்போ இந்த லூமியோ, அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற ஒரு சில டிவிஸ், பிளஸ் இப்போ யாராவது நம்ம நண்பர்களே ஒரு சிலர் புது டிவி வாங்கியிருப்பாங்க, வாங்கிட்டு அவங்க சொல்றது. ஸோ இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஃப்எக்ஸ் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, லூமியோவையும் அதையும் பார்க்கும்போது எஃப்எக்ஸ்ல வந்து பேனல் சூப்பர். அதே சமயம் ஃபயர் டிவி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபயர் டிவி யூஸ் பண்ணனால ஒரு ஜோக் இருக்கு, அதையும் சொல்றேன். இந்த ஃபயர் டிவி டிசைன் பண்றவங்க கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் வைக்கணும் போல. அப்படியே ஒரு கிரே கிரேடியன்ட் வந்து அப்படியே பொறுமையா மாறி போகும். ஸோ அதனால நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அந்த சைடில் ஏதாவது ப்ளீடிங் இருக்கான்னு கேட்பாங்க. அதில் எதுவும் கிடையாது, நினைச்சிருவாங்க. ஆனா அது யூஐ. இப்போ நத்திங் ஃபோன்ல எப்படி கிரேவா இருக்கும், அந்த மாதிரி அவன் யூஏ அப்படி தான் வச்சிருக்கான். ஸோ அது கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். அடுத்து இந்த பார்ட்டி ஸ்பீக்கரு நார்மலா 25,000 அது. அப்புறம் ஓரல் பி எலக்ட்ரிக் டூத் பிரஷ். யாரெல்லாம் பல்லு வளர்க்குற பழக்கம் இருக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் பல்லு விளக்கி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, அதனால நானே எலக்ட்ரிக் பிரஷ்லாம் யூஸ் பண்ணது. we are not so strong with that. ஆமா, 13R. ஏண்டா அது அதே பிரைஸ் தான். ஆனா ஓகேங்க, OnePlus 13 அதுல வந்து பிரைஸ் வருவோம். ஆனா அது வந்து இப்போதைக்கு ரிவீல் ஆகல. ஆனா என்னன்னா 5K வந்து உங்களுக்கு குறையும். அந்த ஸ்கிரீன்ஷாட் நம்ம பார்த்து பேசுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அது நம்ம பேசுவோம். OnePlus Buds 3 4299 இருக்கா? அப்போ இதை தாண்டி கார்டு ஆஃபர் ஏதாவது அப்ளை ஆகி 3999 வந்ததுன்னா நல்ல ப்ராடக்ட், டியூவல் டிரைவர், நச்சுன்னு இருக்கும். டச் பேஸ்டு தான், ஆனால் நல்லா இருக்கும். அதனால நம்பி நம்ம ஓரளவுக்கு அதை வாங்க முடியும். இது எவ்வளோ? 10,000. இது அநேகமா 80,000 வரும்னு நினைக்கிறேன். S24 85,000 தான் இருந்தது. 85 வந்துச்சு. ஸோ 80K வரும் அப்படின்னு தோணுது. நம்ம அது என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். 13S அதே 49,999 தான். அது தான் இறங்காது. இதுவும் 34,000 அந்த மாதிரி தான். லெஜெண்ட் நியோ 10R சாரிங்க, நியோ 10 நினைச்சிட்டு சொல்லிட்டு இருந்தேன். 10R வந்து 25 அந்த ரேஞ்சில் தான். இது வந்து அப்போ இதை பார்த்தா இதை பார்த்தா என்னடா தோணுது, 9,999 இல்லையே, 10,500 இல்லாட்டி 11,000 அப்படிதான் இருக்கு. 10,999 மாதிரி தான் இருக்கு. 10,999 இருக்கும். ஆனா ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து 9,600க்குலாம் கூட நம்ம மக்களே ஒரு சில 9,299க்குலாம் வந்திருக்கு. அப்பயே வாங்கியிருக்காங்க. அதனால அதை வந்து நம்ம பெருசா செம அப்படின்னு சொல்ல முடியல. Tab S9FE நமக்கு தெரிஞ்ச நண்பர்களே 20,000 22,000 வந்துச்சு. இது என்னது, இது 29,000 போட்டு வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு தெரியுறான். டிவிக்கு இவ்வளோ டீல் போட்டு வச்சிருக்கானுங்க, தெரியலையே, அதிசயமா இருக்கு. நிறைய டிவிஸும் வந்துட்டு இருக்கு, இவனுங்களும் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி 32 இன்ச்சு நிறைய பேர் வாங்குவாங்க. அப்புறம் 42 42 48 நினைக்கிறேன் அந்த இன்ச்சு வரும். 54லாம் ரொம்ப இதுதான். ஆனா 12ஆம் தேதி வரப்போற டீலுக்கு டெய்லி எதையாவது ஒன்று போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் இங்க பாருங்க பிரைஸ் எவ்வளோ குறைச்சிருக்கோம்னு. 51,000 அப்படியே 50% கட் அடிச்சிருக்கோம். 1,00,000 போட்டுட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 59,999 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. இப்போ வந்து அதை கொஞ்சம் நிஜமே குறைச்சிருக்காங்க தான். சோனி தான். ஏன்னா சோனிக்கும் மற்ற பிராண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? சோனினா யாரு? லூமியோ வந்திருக்கான் பாருங்க டீல்ல. 75,000 ஏப்பா அந்த டிவி 75,000? சரி, காசா பணமா போட்டுப்போம். ஓகே. டார்க் ரூம் டிவிஸா? என்னடா இப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? பெஸ்ட் ஃபார் பிரைட் ரூம், பெஸ்ட் ஃபார் அவுட்டோர். அது வந்து ப்ரொஜெக்டர் போட்டிருக்காங்க. அது பரவாயில்ல. டார்க் ரூமுக்கு வந்து எல்ஜியும் சாம்சங்கையும் போட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து சில இடங்கள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ ஹால்ல எல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் பிரைட்டான ரூமு, இல்லாட்டி வந்து உள்ள சன்லைட்டே வரும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஓலட் பேஸ்டு டிவிஸ்லாம் வைக்கிறோன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் ஓலடுக்கு வந்து என்ன ஆகிடும்னா நேட்டிவாகவே அந்த பேக் லைட் அவ்வளோ பிரைட்டாக இருக்காது. ஸோ அந்த இடத்துலலாம் எது ஸ்கோர் பண்ணோம்னா QLED இருக்குல்ல, அது ஸ்கோர் பண்ணும். ஸோ அதனால நம்ம எந்த ரூமில் இருக்கோங்கிறத பேஸ் பண்ணியும் இந்த பேனல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் செக்ரிகேஷன்லாம் நான் எதிர்பார்க்கலைங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது அதுக்கெல்லாம். சரி 10 ரூபாய்க்கு வருது, அதை வாங்கி போட்டுருவோம், அவ்வளோதான். இல்லை இவ்வளோ இது போட்டு வச்சிருப்பான்னு எதிர்பார்க்கல. பயங்கரமாக இருக்குது. டிவிக்கு வந்து இந்த தடவை ஓவராக இருக்குது. குழந்தைங்களுக்கான பொருள்லேருந்து எல்லாமே இருக்குது. ஃப்ளைட்டு கூட வைக்கிறாங்க, வாங்கி நீங்களே ஏர்போர்ட்ல மெட்ரோ ட்ரெயின் வைக்கிறாங்க பாருங்க.
ரைட்டுங்க. ஸோ மொத்தம் வந்து அமேசானில் ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் ரிவீல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்மளால என்ன பார்க்க முடியுதுன்னா ஹோம் அப்ளையன்ஸ் ரொம்ப புஷ் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது. எப்பயுமே வந்து சும்மா இந்த மொபைலோட ஆக்சசரியும் வச்சு உருட்டிட்டு இருப்பாங்க. இந்த தடவை தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹோம் அப்ளையன்ஸ் ரொம்ப அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கலாம், நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணோம். இல்லடா, நம்ம தான் ஆப் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி பார்ப்போமே. இந்த அளவுக்கு நம்ம வந்து ஹைலைட் பாப் ஆகி பார்த்ததில்ல. வாஷிங் மிஷின், ஏசி இதெல்லாம் தள்ளிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு. இப்போ இவன் ஒரு பக்கம் பண்ணுறான்னா ஃப்ளிப்கார்ட்டில் கோட் சேல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஸோ அடுத்து அதுக்கு போவோம். என்னடா கோட் சேல்? அதில் ஆட்டுன்னு ஆட்ட போகிறாங்களா எல்லாரையும். சரியா, இதில் என்னென்னா ஜாயின் த பிக் ரிவீல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி என்ன ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி கால் பே ரிவீல் பண்ணி அவரே பாவம் இப்போ தான் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு ஓரமாக உட்காந்துருக்காரு. இதில் வேற இவங்க நத்திங் ரிவீல் இவங்க தனியாக பண்ண போகிறாங்களா. அப்புறம் இன்டெல் கோர் அல்ட்ரா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா கோ பவர்ட் பை நத்திங் அண்ட் இன்டெல். ஸோ இப்போ நத்திங் டிவைஸ் வாங்குறதா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. எப்படின்னா 20,000 ரூபாய்க்கு வாங்கின ஃபோனை 25,000 ரூபாய்க்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் போட முடியுது அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கு. அது வந்து எதுக்குன்னா நத்திங் ஃபோன் 3 வாங்குறதா இருந்தால் தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வரும். ஆமாம், சும்மா எல்லாத்துக்கும் நத்திங் ஃபோன் 3 வாங்கணும்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக சொன்னேன். சரி, நேரங்க ஆடு பாருங்க எவ்வளோ அது என்னடா ஏஐல பண்ணி வச்சிருக்கீங்க, தாடி மறைஞ்சு போயிடுது. ஆமாங்க, ஏ ஆடு தாங்க அது. அதான் ஃபுல்லாக ஏஐ வச்சு தான் விளாண்டுட்டு இருக்காங்க. ஆட்டுக்கு தாடி மறைஞ்சு போயிடுது. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம கோட் சேல் பண்ணியிருப்போம். அப்போ இந்த மாதிரி ஏஐலாம் கிடையாது, சும்மா வந்து கோட் இப்படி தான் இருக்கும். இல்லை பார்த்தா அனிமேஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. சரி, ஓகே. ஏர்லி ஆக்சஸ் வந்து 11ஆம் தேதி. பத்தியா, அவன் 12ஆம் தேதின்னு சொன்னா நீ 16ஆம் தேதி, நீ 16ஆம் தேதின்னு சொன்னா அவன் 10ஆம் தேதியே ஒரு சில டீல் ஓப்பன் பண்ணி விடுவான். சொல்லவே மாட்டாங்க, மாற்றி அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆமாம், கடைசியில் கிளிய போகிறது என்னமோ நம்ம டவுசர் தான். அது வேற விஷயம். ஏன்னா அமௌண்ட் போட்டு வாங்க வேண்டியது நம்ம தானே. ப்ரைஸ் கட் கார்னிவல் டீல்ஸ் லைக் நெவர் பிஃபோரா. நீ தான் இதே தான் ஒரு வாரத்துக்கு ஒருக்க ஓட்டிக்கிட்டு இருக்க. ஐஃபோன் 16 இதான ப்ரைஸில் எதுவும் இப்போதைக்கு சொல்லவே இல்லையடா. ஆமாம், ப்ரைஸ் சொல்லலை. சரி, ஐஃபோன் 16 ஐஃபோன் 16க்கு கிரேசி டீல் இருக்குங்க. 20,000 25,000 அந்த மாதிரியான ப்ரைஸுக்கு வராது. சரியா, ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக நல்ல டீலில் வரப்போகுது இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா லான்ச் டே ஆஃபர் என்னமோ அதுதான் P3க்குலாம் இல்லை. மொரோவர் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருப்போம், மே டைமில் ஒரு டீல் பார்த்துருப்போம். S24 FE 35,000 வந்துச்சு. அதே மாதிரியான ஒரு ப்ரைஸில் தான் மேபி வந்தால் வரும். சரி, பார்ப்போம். இன்னும் நல்ல டீல் வந்ததுன்னா யாருக்கெல்லாம் நிஜமாவே ஃபோன் தேவைப்படுதோ அவங்களுக்கு நல்லது. அவ்வளோதான் நம்ம பார்க்க முடியும். ஸோ K13 மாதிரியான ஃபோன் வந்து ஆல்ரெடி அவன்லாம் வந்து ஒரு மினி இன்வெர்ட்டருங்க. ஸ்னாப் ட்ராகன் நினைக்கிறேன் K13. ஆமாம். அதனால் பேட்டரி பேக்கப் பங்கமாக இருக்கும். ஏன்னா 7000 mAh பேட்டரி இருக்குது. 6 Gen 4 வேறு. CMF Phone 2 Proவும் போட்டு வச்சுருக்காங்க. போக்கோ F7 இது எல்லாமே லான்ச் ப்ரைஸில் தான் இருக்க போகுது. அதெல்லாம் பெருசாக சேஞ்ச் இருக்காது. ஏன்னா F7 இப்போ தான் வந்துச்சு, அதுக்கு எப்படி டீல் கொடுப்பான். Note 50s 5G ப்ளஸ். ஸோ அதெல்லாமும் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் பிராண்ட் இன் ஸ்பாட்லைட். எல்லா இடத்துலையும் ஆடு மூஞ்சை போட்டு வச்சு அமக்கலம் பண்ணுறானுங்கடா. 6th அன்னைக்கு மோட்டோரோலா இன்ஃபினிக்ஸ் பிக்சலா ரிவீல் பண்ணுவாங்க. நாளைக்கு தான் ரிவீல். ஐயோ, இவன் ஒரு நாளைக்கு ஒன்று ரிவீல் பண்ணானா நம்ம என்ன ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடும்போது அன்னைக்கு வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணுமா? அதுக்கே ஒரு வீடியோ போடுறோம். ஐயோ.